So if you're planning to get married at a later point of time, say for example 29 to 30, kindly plan for pregnancy as soon as you get married. So right on age from pregnancy 22 23 lande you can get planning for pregnancy. Ideally 25 lande would be better. Optimization of weight is very very important. So many of the women who are planning for pregnancy will be on the slightly on the weight on the higher side or even be on the obese side. So optimization of weight before planning of pregnancy is very very essential. Natural pregnancy rate வந்து age advance ஆக decline ஆகும். So natural fertility rate வந்து ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வரும். Swimming is a very good exercises and they can do yoga. That actually helps a pregnant woman and the muscles relaxation. They'll feel very comfortable. ஐஷு, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. மகளிர் நலம் மற்றும் மகப்பேறு மருத்துவம் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த மகளிர் நலம் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் KR செல்லம்மாள். லெட்ஸ் வெல்கம் மகளிர் நலம் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் KR செல்லம்மாள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நிறைய விஷயங்களை இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். எங்களுடைய முதல் கேள்வியே வந்துட்டு, ஒரு கப்பல் இப்போ வந்து ஒரு பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? அந்த ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங் பத்தி சொல்லுங்க மேம். இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல கொஸ்டின். ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இப்போது ஓவிங் டு இந்த மாடர்ன் ஏஜில் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஏஜ், ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஓரியன்ட் விமன் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஏஜில் தான் மேரேஜ் பண்ணுறாங்க. மெனி ஆஃப் இஃப் சீஸ் planning to get married beyond 30 years. So by then நிறைய பேருக்கு they have other associated problems, diabetes இருக்கு, hypertension இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதர் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் ஐடியலாக ஒரு 3 monthsலேருந்து 12 months before they plan for pregnancy would be better. Okay. Even a premarital conception also you can come before that you are going to get married in your future. அவங்க கூட you can come for a counseling. ஸோ இதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் வில் டேக் அ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. அவங்க மெடிக்கலாக எல்லாமே ஃபிட்டாக இருக்காங்களா, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ்க்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் லைக் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், சில பேர் ஈவன் எபிலப்சி ப்ராப்ளம்க்கு மெடிகேஷன்ஸ், ஃபிட்ஸுக்கு மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மெடிகேஷன்ஸ் அவங்க ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறப்போ எடுக்கக்கூடாது. லைக் வி ஹவ் டு சுவிச் ஓவர் டு அ சேஃபர் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ அது அண்ட் சில பேர் சில அதர் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர், சில ப்ராப்ளம்ஸ்க்கு மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. தோஸ் மெடிசன்ஸ் ஆர் நாட் safe to be continued in pregnancy. So அந்த தரோ ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி எடுப்போம். ஸோ அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ், டிஃபெக்டிவ் சைல்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்காங்களா, சில்ட்ரன் இருக்காங்களான்றது வில் டேக் எ டீடைல் ஹிஸ்ட்ரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆப்டிமைசேஷன் ஆஃப் வெயிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெனி ஆஃப் த விமன் ஹூ ஆர் பிளானிங் ஃபார் pregnancy will be on the slightly on the weight on the higher side or even be on the obese side. So optimization of weight before planning of pregnancy is very very essential. So normal weight BMI ஒரு 8.9லேருந்து ஒரு 24.9, ப்ரிஃபரபிளி லெஸ் தென் 25 இருந்தாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைம் பீரியட்லேருந்து 3 to 12 months டைம் பீரியடில் வெயிட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு தே கேன் பிளான் ஃபார் ப்ரெக்னன்சி. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ கன்செப்ஷனாக சில விட்டமின் மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். ஃபோலிக் ஆசிட் மெயின்லி வி ஆஸ்க் த விமன் டு ஸ்டார்ட் தம் ஆன் ஃபோலிக் ஆசிட் ஐடியலி 3 months பிஃபோர் பிளானிங் ஃபார் கன்செப்ஷன். ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறதால அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறப்போ அந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் பேபி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபார்ம் ஆகும். ஸோ வி வுட் ரெக்கமெண்ட் டு ஹாவ் அ ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் ஐடியலாக ஒரு 3 to 12 months பிஃபோர் பிளானிங் ஃபார் ப்ரெக்னன்சி. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியாச்சும் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஐம் பிளானிங் டு கெட் மேரிட் கேட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு என்னென்ன மெடிகேஷன்ஸ் இப்போ நாங்கள் எடுக்கணும். சில பேர் ஈவன் இப்போ டயபிட்டிஸும் ஹைப்பர் டென்ஷனும் ரொம்பவே காமனாக இருக்குது. ஹைப்பர் டென்ஷன் பிஃபோர் ப்ரெக்னன்சி தே வில் பி ஆன் சம் அதர் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். அதே குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு வி கேனாட் கண்டினியூ. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக டைட்ரேட் பண்ணி டோஸ், த நேச்சர் ஆஃப் ட்ரக் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ தட் இஃப் தே கெட் ப்ரெக்னென்ட் தட் மெடிகேஷன் வில் பி சேஃப் ஃபார் த க்ரோயிங் பேபி. ஸோ ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் மினிமம் 3 monthsக்கு முன்னாடி எடுக்கிறது இட்ஸ் வெரி குட். ஓகே, எந்த ஏஜ் ரைட்டான ஏஜ் ஃபார் ப்ரெக்னன்சி டாக்டர்? ஸோ ரைட்டான ஏஜ் ஃப்ரம் ப்ரெக்னன்சி right from 22 23 lande you can get planning for pregnancy. Ideally 25 lande would be better. Okay. 25, but beyond 35 we generally call them as an elderly women.
beyond the age of 35. So ideally from 22 to 23, more towards a professional oriented women. 23 planning to get married and getting pregnant is very, very uncommon now. So we would fix at an age of 25. 25 to 30 would be an ideal age. அப்போ வந்து ஃபர்டிலிட்டியும் ஆப்டிமமாக இருக்கும். ஸோ ப்ரெக்னன்சியில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் இருக்கும். அட் த சேம் டைம் பேபி ஃபார்ம் ஆகிறப்போ ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ப்ரெக்னன்சி ரொம்பவே ஸ்மூத்தாக, சேஃப் ப்ரெக்னன்சி, சேஃப் டெலிவரி, ஹெல்த்தி பேபி கிடைக்கும். ஸோ இந்த டைம் இன்டர்வல் சூஸ் பண்ணால் 25 to 30 years. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 28-29க்கு அப்புறம் தான் மேரேஜே பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அகைன் ஒரு 2 to 3 years எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விமனுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? ஸோ 28-29 விசி ரொம்ப காமனாக ஓபியில் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். 32 years 33 yearsல மேரேஜ் ஆகுறது. அதுக்கப்புறமும் they are not planning for pregnancy. ஒரு 3 years 4 years எல்லாம் கடந்துட்டு by the time 36-37 yearsல pregnancy plan பண்ணுறோம். we are not getting. first of all, one thing we should be very clear, natural pregnancy rate வந்து ஏஜ் அட்வான்ஸ் ஆக டிக்ளைன் ஆகும். ஸோ நேச்சுரல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ வந்து ஒரு 26-25 yearsல ஒரு விமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கன்னா, ஸோ 80% ஆஃப் த விமன் வில் கெட் ப்ரெக்னென்ட் இந்த 1 year ஆஃப் மேரிட் லைஃப், செக்ஷுவல் லைஃப்லேயே 1 yearல ப்ரெக்னென்ட். 32-34 போகிறப்போ ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்ப குறையும். அண்ட் நம்பர் 2, அப்படியே கன்சீவ் ஆனாலும் இந்த மிஸ்கேரேஜ் ரேட் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா பேபிக்கு வந்து இன்னரண்டாகவே இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளமோட பேபி ஃபார்ம் ஆகும். மிஸ்கேரேஜ் ரேட் ரொம்ப காமன். அது இல்லாமல் அந்த ஏஜுக்கு வரப்போ அந்த மதருக்கே ஹைப்பர் டென்ஷனு, ஹை பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ், ஸோ அதுக்கெல்லாம் மெடிகேஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மெடிகேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ இது வந்து ப்ரெக்னன்சி ரேட்டையும் ரொம்பவே குறைவாக இருக்கணும். ஸோ இஃப் யூ பிளானிங் டு கெட் மேரிட் அட் அ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம், சே ஃபார் எக்ஸாம்பிள் 29 to 30, kindly plan for pregnancy as soon as you get married, and not to postpone the pregnancy beyond the age of 35. Strongly it is not to be done. Preferably less than 35 years it would be better if you plan for pregnancy. இப்போ we are hearing a technique டாக்டர். அதாவது இப்போ லேட்டர் ப்ரெக்னன்சி வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஓவமை வந்து எடுத்து ப்ரிசர்வ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆஃப்டர் 35ல வந்து ஒரு 40+ ஏஜில் கூட வந்து ப்ரெக்னென்ட் ஆகிக்கலாம், லேட்டாக ஆகிக்கலாம். பட் ஹெல்த்தியான ஓவம் இருக்கனால ஹெல்த்தியான பேபி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் டாக்டர்? இது வந்து ரொம்ப காமனா வருது. இது வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல தேர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எக்கை வந்து கலெக்ட் பண்ணி அவங்க பார்ட்னர் ஸ்பெர்மோட அதை ஃபியூஸ் பண்ணி எம்ப்ரியோஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம். இது வந்து எல்லாருக்கும் அட்வைசபிள் கிடையாது. இப்போ ஹெல்த்தி ஃபீமேலாக இருக்காங்க, தே வாண்ட் டு கோ இன் டு மோர் ரொம்ப ப்ரொஃபஷனல் ஓரியன்டாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க நான் வி ஆர் பிளானிங் ஃபார் ப்ரெக்னன்சி டெலிவரி பியாண்ட் த ஏஜ் ஆஃப் 40. பியாண்ட் த ஏஜ் ஆஃப் 40 அப்படியெல்லாம் போகிறப்போ ஸோ அவங்களோட மெட்டர்னல் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு இது அதான் சொன்ன மாதிரி மெடிக்கல் டிஸார்டர்ஸ், டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இன்ஃபேக்ட் ஈவன் ஹார்ட் டிசீஸ் கூட, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் எல்லாம் ரொம்பவே காமனாக வருது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் அது என்னதான் ஹெல்த்தி எம்ப்ரியோஸே கொண்டு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாலும் ப்ரெக்னன்சி அவுட்கம் வந்து ரொம்பவே புவராக தான் இருக்கும். ஸோ இப்போது இது ஜென்ரலி மெடிக்கல் டேர்ம்ஸில் இது எங்கெல்லாம் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ விமன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டயக்னோஸ் டு ஹாவ் அ கேன்சர், இப்போ ஓவரியில் கேன்சர் இருக்குது, இல்லை யூட்ரஸில் வேறு ஏதாவது ஓவரியில் கேன்சர் இருக்குது, வேறு ஏதாவது பார்ட் ஆஃப் பாடியில் கேன்சர் இருக்குது. ஸோ அந்த விமன் வந்து கேன்சருக்காக மெடிகேஷன்ஸ், ஆன்டி கேன்சர் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை ரேடியோ தெரப்பிக்கு நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா ஓவரி வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் டு ரேடியேஷன். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த கேமெட்ஸோட கவுண்ட் எல்லாமே குறையும். ஸோ அதனால் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் நாங்கள் எக்ஸ் எடுத்து அதை ஃப்ரீஸ் பண்ணி, ஆக்சுவலி ஃப்ரீசிங் ஆஃப் எக்ஸே பண்ணலாம். அவங்க பார்ட்னர் கிளியராக தெரியுது நாங்கள் இவங்க கூட தான் ஐம் கோயிங் டு கெட் மேரிட்னா ப்ரிஃபரபிளி அந்த ஸ்பெர்ம்ஸோட ஃபியூஸ் பண்ணி எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது அவுட்கம். அது எல்லாருக்கும் பண்ணணுன்றது நெசசிட்டி கிடையாது. பிகாஸ் ஆஸ் ஃபீமேல்ஸ் வி ஷுட் பி வெரி கிளியர், போத் ப்ரொஃபஷன் அண்ட் மேரேஜ் வி ஷுட் டேக் இட் இன் அ வெரி பேலன்ஸ்டு வே. இட்ஸ் நாட் தட் வி கெட் ஸ்டெபிலைஸ்ட் இன் ப்ரொஃபஷன் அட் அ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வி கேன் பிளான் ஃபார் அ pregnancy and delivery. It is not so. Okay. Both to be carried on a balance. So frozen egg and the frozen embryo transfer, medical field we have certain indications for which we do. Okay. It is not for all healthy
female. அண்ட் இந்த வெயிட் கெயின் இன் பிரெக்னன்சி இது நிறைய பேத்துக்கான அவேர்னஸ் இல்லை மேம், அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட் கெயின் இன் ப்ரெக்னன்சி ஜென்ரலாக வந்து நாங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே புக்கிங் டைமில் வந்து we will calculate the BMI. அந்த புக்கிங் டைமில் அவங்களோட ஹைட் என்ன இருக்குது, அவங்களோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு we will calculate a BMI. ஜென்ரலி ஃபார் BMI நம்ம ஒரு 18.6லேருந்து 24.9 இந்த கட் ஆஃப் BMIயில் நம்ம வந்து நார்மல் BMI சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நார்மல் BMIயில் இருக்கிறவங்க எவ்வளோ வெயிட் கெயின் த்ரூ அவுட் த என்டையர் பீரியட் ஆஃப் ப்ரெக்னன்சி கெயின் பண்ணலான்றது அந்த புக்கிங் டைமில் நாங்கள் கால்குலேட் பண்ணுற BMI வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நார்மல் BMIயில் இருக்கிறவங்க ஒரு 15 to 16 kgs பை த எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி கெயின் பண்ணாலும் டசன்ட் கிரியேட் அ ப்ராப்ளம். இதுவே அட் புக்கிங்லேயே அவங்க BMI 30+ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பை த எண்ட் ஆஃப் த ப்ரெக்னன்சி டெலிவரி கிட்ட வரப்போ அவ்வளோ கிலோஸ் வந்து they are not supposed to gain. ஸோ அவங்க வெயிட் கெயின் கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 8 to 10 kgs தான் கெயின் பண்ணணும். இப்போ சப்போஸ் ரொம்பவே BMI 35க்கு மேலே, ஆக்சுவலாக இப்போ ரொம்ப காமன் வந்து புக்கிங் டைம்லேயே BMI ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 30 to 40% ஆஃப் த ஆன்டினேட்டல் பாப்புலேஷன் தட் வி சி இஸ் BMI ஆன் த ஹையர் சைட். ஒபீசன் சொல்லனாலும் ஆன் த ஹையர் சைட் தான் இருக்காங்க. ஸோ அதை வச்சு வி வில் ப்ரிடிக்ட். ஒரு BMI ஹையாக இருக்கிறவங்க 8 kgs, ரொம்பவே 35க்கு மேலெல்லாம் BMI இருக்கிறாங்க பை த எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி 6 to 8 kgs கெயின் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு மேலே கெயின் பண்ண அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து வெயிட் கெயின் வந்து யூஸ்வலி வந்து ரொம்ப இருக்காது. செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் தான் வெயிட் கெயின் வந்து ரொம்பவே இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு அடிஷ்னல் கேலரிஸ் தேவைப்படாது ப்ரெக்னென்ட் உமனுக்கு. ஸோ there is a myth that saying that for you get pregnant you have two people and you have to feed 2 people. It is not so. First 3 months of pregnancy calorie requirement, additional calorie requirement இருக்காது. செகண்ட் trimester, அதாவது from the 4th month till the delivery 10th month, அப்போ வந்து 300 to 450 calories வந்து additional calories தேவைப்படும். Generally pregnant women have to be very careful on choosing the diet. So high nutrient diet of எடுக்கணும், lean meat, lean proteins, low fat diet, preferably நிறைய fruits, vegetables, nuts இதெல்லாம் எடுத்தீங்கன்னா, and healthy exercises like swimming and a brisk walking for 40 minutes, doing some yoga or making themselves very active, and an afternoon nap of 1 hour and a night nap of around or 7 hours. That is enough. And many people will see they sleep in the afternoon and romba neram thungite irukkranga. That is not permitted. As you gain more weight during pregnancy, the complications of excess weight on the pregnancy outcome and the baby outcome ரொம்பவே சேஞ்சஸ் இருக்கும். ப்ரெக்னன்சியில் அந்த டியூ கோர்ஸ் போகிறப்போ ரொம்ப வெயிட் கெயின் ஆகிறப்போ ஹை பிளட் ப்ரெஷர் வரும், பிளட் சுகர்ஸ் அதிகமாக டெவலப் ஆகிறப்போ நம்ம ப்ரீமெச்சூராக டெலிவரி பிளான் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு போயிடுவோம். ப்ரீமெச்சூராக டெலிவரி பிளான் பண்ணுறப்போ பேபியோட அவுட்கமும் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். ஸோ பேபியோட க்ரோத்தும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். அண்ட் ஆன் த அதர் சைட் ரொம்ப வெயிட் கெயின் ஆகிற மதர்ஸ்க்கு வந்து பேபியுமே ரொம்ப வெயிட் அதிகமாக வரும். ஸோ வெயிட் ரொம்ப 4 kgs 4.2 kgs எல்லாம் வெயிட் ரொம்ப வரப்போ நார்மல் டெலிவரி இஸ் நாட் பாசிபிள், சிசேரியன் டெலிவரி அண்ட் ஆல் தட் அவுட்கம். ஸோ இது வந்து ரொம்பவே நம்ம கிளியரா இருக்கணும் புக்கிங்ல. அண்ட் ஆன்டினேட்டல் விசிட்ல அட்வொகேட் த விமன், நாட் ஓன்லி கன்சல்ட் த ஆப்ஸ்டட்ரிஷியன் அண்ட் go and consult a dietitian also. Most of the antenatal OPs we have a dietitian who will be exclusively for guiding a pregnant woman for a diet. ஸோ அவங்கள ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி உங்களுடைய புக்கிங் BMI எல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் எப்படி ஃபுட்ஸ் எடுக்கணும், நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபுட் எடுக்கணும், ஒரு மெஷர்ட் போர்ஷன்ஸு, ஸ்பிளிட் மீல்ஸ் மாதிரி எடுக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். மோஸ்ட்லி இந்தியன் சைடில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் தான் பார்த்தோன்னா ஓவர் ஒபீஸாக இருப்பாங்க டியூரிங் ப்ரெக்னன்சி டைம். ஆனால் இதே வந்து ஒரு அப்ராட் இல்லை ஒரு ஃபாரினரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு வெயிட் கெயினே இருக்காது. அதே மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் அவுட்ஸுமே பண்ணுவாங்க, தலைகீழெல்லாம் வந்து தொங்குற மாதிரிலாம் இருக்கு. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல டாக்டர், இந்த மாதிரி வெயிட் தூக்கக்கூடாது, அதிகமாக சீக்கிரம் நடக்கக்கூடாது, ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஆக்சுவலாக எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது? இது ஏஷியன் விமென்ஸ், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியன் விமென் வந்து நம்மளுடைய டயட்டே நம்ம தெரியும். பிகாஸ் வெஸ்டர்ன் பீப்புள் அவங்க ப்ரிஃபரபிளி மோர், அவங்க டயட்டில் எல்லாமே மோர் ஆஃப் ப்ரோட்டீன், ரொம்பவே கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நம்ம டயட்டில் கார்போஹைட்ரேட் தான் ரொம்ப அதிகம். அதனால தான் நான் சொன்ன ஃபஸ்ட்டு பிகினிங்கே ஹை நியூட்ரியன்ட் டயட், அதாவது ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், ப்ரிஃபரபிளி இந்த ஹோல் மீ சீரியல்ஸ் அண்ட் லீன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஃபிஷ் லைக் நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நீங்கள் எடுக்கிறப்போ வந்து ரொம்ப எக்ஸஸ் வெயிட் கெயினை அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ரெக்னன்சியில் ஜென்ரலாக
ஒரு aerobic exercises like brisk walking for 40 minutes, swimming, எல்லாமே பண்ணலாம். ஹை இம்பேக்ட் எக்ஸசைசஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி தான் வி டோன்ட் பெர்மிட். அதர்வைஸ் ரெஸ்ட் ஆஃப் ரொட்டீனை நம்ம பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெச் எக்ஸசைசஸ், கொஞ்சம் மசில் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ் அதெல்லாமே தாராளமாக ப்ரெக்னென்சியில் பண்ணலாம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. பட் ஹை இம்பேக்ட் எக்ஸசைசஸ்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அது ஜென்ரலி வந்து நம்ம குரூப் ஆஃப் ஆன்டினேட்டல் நம்ம குரூப் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. பட் அட்வொகேட்டட் brisk walking for 30 minutes, swimming is a very good exercises, and they can do yoga. That actually helps a pregnant woman and the muscle relaxation. They'll feel very comfortable. பட் நிறைய பேர் வந்துட்டு அவங்களே சோஷியல் மீடியாவில் பார்த்து இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களே ஒன்று டிசைட் பண்ணிக்கிறாங்க, இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் வர விஷயங்களை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சோஷியல் மீடியாவில் வர விஷயங்கள் வந்து அஃப்கோர்ஸ் அது இட் ரீச்சஸ். இப்போது ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்க பீப்புள் கூட அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பட் வேலிடிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அசஸ் பண்ணணும். ஆமாம். ஏன்னா எல்லாரும் சப்போஸ் நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்கலாம். ஸோ குவாலிஃபைட் பர்சனல் வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷனை யூ ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ. And there are so many people who are actually not qualified to spread information. So the content, the validity of the content assess பண்ணி follow பண்றது ரொம்பவே important. It's actually very dangerous that you don't assess the validity of the content and follow blindly some others saying. And we have seen many patients getting into trouble on following. It is actually not to be done. Please look into it. Is that person who's giving you information is really qualified? அதை மட்டும் நம்ம பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் பண்ணால் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி. நார்மல் டெலிவரி வந்து அது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணும் நார்மல் டெலிவரி. அஃப்கோர்ஸ் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எக்ஸஸ் வெயிட் கெயின் ஆக மாட்டாங்க. ரொம்ப ஒபீஸாக இருக்க மதர்ஸ்க்கு வந்து நார்மல் டெலிவரி ரொம்பவே கஷ்டம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நார்மல் டெலிவரிக்குன்னு நாங்கள் நிறைய ஃபேக்டர்ஸ், அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் பேபியோட வெயிட்டு, ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் பேபியோட பொசிஷன் அண்ட் அந்த மதர்க்கோட பெல்விஸ் இருக்கும். ஸோ அந்த மதரோட பெல்விஸ் வந்து அந்த நடுவில் அந்த போனி ஸ்பேஸ் வந்து அந்த பேபியை அகாமடேட் பண்ணுதா, அந்த பேசேஜ் வழியாக போகுமா, அதுக்கப்புறம் அந்த மதருக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டயபிட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ வேறு ஏதோ ப்ளீடிங் இருக்கோ, அந்த மாதிரி சோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது நார்மல் டெலிவரியை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. நார்மல் டெலிவரி ஆகணும்னு இன்டென்ட் பண்ணுற விமன் வந்து ரெகுலர் ஆன்டினேட்டல் செக்அப்ஸ் வரணும். அவங்களுக்கு இருக்கிற ரிஸ்க் ப்ராப்ளம்ஸை ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸஸ் வெயிட் கெயினை அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் டெலிவரி ஆகணும்னு விருப்பப்படுற விமன் ரெகுலர் செக்அப் வரணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சிமிலர்லி சோஷியல் மீடியாவில் வந்து எந்த ப்ரைவசியுமே இல்லாமல் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுறாங்க டாக்டர். ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டாக்டரே வந்து குழந்தைய வந்து டெலிவர் பண்ணிட்டாங்கன்னு தூக்கிட்டு வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வார்டில் வந்து டான்ஸ் ஆடிட்டே பாட்டு பாடிட்டே பண்ணுறதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி டாக்டர் பார்க்குறீங்க நீங்கள்? இது கரெக்டாக தப்பான்னு அது சொல்கிறதுக்கு I really don't have any rights to do so. Actually they wanted to share what they are doing. அது how far it is ethically correctன்றது அதை கமெண்ட் பண்ணுற அளவுக்கு I am not in a state to comment on it is ethically right or not. இப்போ எல்லாமே சின்ன சின்ன விஷயம் பண்ணாலுமே அது it has become or routine to share it in the social media. And we commonly see now doctors also like அவங்க பேஷண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அதெல்லாமே அவங்க ஷேர் பண்ணுறாங்க. unless there is no breach of patient's confidentiality, இது பண்ணுறது ஒன்றும் தப்பில்லைன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் மெயின்லி வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்களா டாக்டர், அது எந்த அளவுக்கு வந்து அந்த டெலிவரி பண்ணும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஆக்சுவலி வந்து மியூசிக் தெரப்பி பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா அந்த ஹோல் பீரியட் ஆஃப் அந்த டெலிவரின்றது ஃபார் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 to 14 hours ஆகும். இன்ஃபேக்ட் வந்து ஈவன் when I operate I used to listen songs and operate. Unless வந்து அந்த மியூசிக் தெரப்பி ஆக்சுவலி paves a larger it creates a larger impact on the women. அந்த pregnancy அந்த டெலிவரி ப்ராசஸ் அவங்க கோப்பப் பண்ணுறது, அவங்க மைண்ட் ரொம்ப காம் ஆகிறது, அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ பிளேயிங் மியூசிக் இன் த லேபர் வார்ட் ஸோ தட் விமன் அந்த விமனோட மைண்ட் செட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் கொடுக்கறது, தட் இஸ் ஆக்சுவலி அக்செப்டபிள் ஒன்லி.
In fact, the researchers have proved the music therapy do play a great role in that. நிறைய பேத்துக்கு இன்னும் காமனாக இருக்கக்கூடிய டவுட் வந்துட்டு ட்ராவலிங் இன் ப்ரெக்னென்சி. நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணலாமா? யூஸ்வலாக வந்துட்டு டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போவாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ சேஃப் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது? ட்ராவலிங் இன் ப்ரெக்னென்சி வந்து யூ கேன் ப்ரிஃபரபிள் டைம் ஆஃப் ட்ராவலிங் இன் ப்ரெக்னன்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு 4th மந்த்லேருந்து 7th மந்த் கம்ப்ளீஷன், லைக் இன் வீக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 28 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் அவங்க ட்ராவல் பண்ணலாம். ஸோ இது வந்து சேஃப் பீரியட் ஆஃப் ப்ரெக்னன்சி ட்ராவலிங்க்கு. இந்த ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் ப்ரெக்னன்சி ட்ராவலிங் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அந்த டைமில் அந்த வாமிட்டிங்கு, அந்த கிடினஸ், அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அவங்களால அந்த ஹைட்ரேஷன் கரெக்டாக எடுக்க முடியாது, ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப எடுக்க முடியாது. ப்ரிஃபரபிளி டு அவாய்ட் ட்ராவலிங் இன் த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ இஃப் இட் இஸ் அ பிளான்டு ட்ராவல், இட் இஸ் ப்ரிஃபரபிள் அந்த நான் சொன்ன டைம் இன்டர்வலில் அந்த 4th to 7th மந்த்துக்குள்ளே பிளான் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி, ஃபஸ்ட் டெலிவரியில் சப்போஸ் யூ வாண்ட் டு கோ டு அ லாங்கர் பீரியட், ரொம்ப தூரம் போயிட்டு யூ ஆர் பிளானிங் ஃபார் இப்போ சில டைம் ஓவர்சீஸ் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்க இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தே வுட் லைக் டு ஃப்ளை டு ஓவர். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து less than 36 வீக்ஸே பண்ணிக்கணும் ப்ரிஃபரபிளி. இப்போ ட்வின்ஸாக சிங்கிள் ப்ரெக்னன்சியாக இருந்தால் less than 36 வீக்ஸ், சிங்கிள் ட்வின்ஸாக இருக்கிறப்போ less than 32 வீக்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்லாரும் ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வொகேட்டட். இப்போது சில பேருக்கு வந்து ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும், ஸோ அவங்க தே வில் பி ஆன் மெடிகேஷன்ஸ். ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ட்ராவலிங் அவாய்ட் பண்ணணும். இந்த டூரிங் த ட்ராவலிங் பீரியட் ஆஃப் டைம் அவங்க பிபி ரொம்ப ஹை ஆகிறப்போ அதனால் வந்து மதருக்கும் பேபிக்கும் ரிஸ்க் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த ப்ரீ டேர்ம் டெலிவரியோட ரிஸ்க் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க ட்ராவல் பண்ணாலும் தே ஆர் இன்க்ரீஸிங் த ரிஸ்க் ஃபார் ப்ரீ டேர்ம், குறப்பிரசவமாகவே டெலிவரி ஆகிடும். மற்ற சில பேருக்கு அந்த பிளாசண்டா சொல்லுவோம், ரொம்ப பிளாசண்டா கீழே இருக்கும். இன் மெடிக்கல் டேர்ம்ஸ் வி கால் இட் அஸ் அ பிளாசண்டா ப்ரீவியம். ஸோ அவங்களுமே தே ஆர் நாட் சப்போஸ் டு ட்ராவல். ஸோ அப்படி இன்கேஸ் நீங்கள் எமர்ஜென்சியாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கனாவே யூ ஹாவ் டு பி வெரி கிளியர். நீங்கள் போகிற டெஸ்டினேஷனில் யூ ஷுட் ஹாவ் அ டாக்டர் டு கன்சல்ட் டு யூ. ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியே இல்லாத பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஆல்வேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு கன்சல்ட் யுவர் ஆப்ஸ்டிஷியன். டாக்டர், ஐ எம் பிளானிங் டு ட்ராவல், ஐ வில் பி ஸ்டேயிங் இன் மை பிளேஸ் ஃபார் 3 weeks or 4 weeks, வாட் அட்வைஸ் ஷுட் ஐ டேக் ஃப்ரம் யூ கேட்டிங்கன்னா அவங்க கிளியராக சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த மெடிகேஷன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக எடுக்கணும், இந்த ட்ரக்ஸ் ப்ராப்பராக எடுக்கணும், அண்ட் ஒன்ஸ் யூ ரிட்டர்ன் ஃப்ரம் யர் பிளேஸ் யூ ஹாவ் டு கன்சல்ட் மீ. அண்ட் ஆல்வேஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஆன்டினேட்டல் ரெக்கார்டு இருக்கும். அந்த ஆன்டினேட்டல் ரெக்கார்டை யூ ஷுட் கேரி டெஃபினட்டாக. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் வருதுன்னா யூ கோ டு டாக்டர். த டாக்டர் ஷுட் பி ஏபிள் டு சி நீங்கள் இது வரைக்கும் உங்கள் ப்ரெக்னன்சி எப்படி போயிருக்குது, என்ன மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், அவங்க என்ன பண்ண முடியுன்றது பெஸ்ட்டாக அவங்க ஆன்டினேட்டல் ரெக்கார்ட்ஸை பார்த்து டிசைட் பண்ண முடியும். மேக் ஷியூர் அந்த எடுக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தட் த்ரூ அவுட் த என்டையர் பீரியட் ஆஃப் ட்ராவல் யூ ஹவ் டு மேக் ஷியூர் ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ப்ரெக்னன்சியில் வந்து அந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்றது ஒரு ஹை ரிஸ்க் அவங்களுக்கு, ப்ரெக்னென்ட் விமென்க்கு. ஸோ பிளட்டை போகிற இதில் வந்து பிளட் அப்படியே கிளாட் ஆகிடும். கிளாட் ஆகிடுச்சுன்னா இந்த வெயின்ஸில் அங்கங்கே கிளாட் ஆகி நின்றுச்சுன்னா ஸோ அது வந்து அந்த கிளாட் வந்து டிஸ்லார்ஜ் ஆகி அது லங்ஸ்லேயோ ஹார்ட்லேயோ போய் பிளாக் ஆகும். தட் இஸ் வெரி லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபரபிளி ஒரு கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி போட்டுக்கணும். அண்ட் இப்போ 1 to 2 hours ஒன்ஸ் எழுந்து கொஞ்சம் வாக் பண்ணுறது, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறது, அதை பண்ணணும். நல்லா ஹைட்ரேட் பண்ணணும். 3 to 4 liters ஆஃப் வாட்டர். அண்ட் ட்ராவல் பண்ணுறப்போ க்ரௌடட் பிளேசஸ் போகிறப்போ you should wear a mask and preferably to avoid outside foods and to avoid using a public restrooms which is not very hygienic. இதெல்லாம் இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ட்ராவலிங்கில் வர ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபுட்லாம் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க டாக்டர். நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து நிறைய டெம்டேஷன்ஸ் வரும். அண்ட் யூஸ்வலாகவே வந்து ஒரு ஸ்வீட்டு இல்லை ஒரு கேக்கு மிட் நைட்லலாம் போய் வந்து ட்ராவல் பண்ணி வாங்கிட்டு வர்றது இதெல்லாம் பார்க்குறோம் டாக்டர். அது எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும்? ப்ரெக்னன்சியில் வந்து ஆக்சுவலி வந்து சுகர் கிரேவிங்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ப்ரெக்னென்ட் விமன் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் சுகரும் சால்ட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் எடுக்கணும் ஜென்ரலாகவே. அப்போ தான் வந்து இந்த வெயிட் கெயினை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் இன் அ வைல், இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் பண்ணலாம், நத்திங் ராங். இஃப் அவங்களுக்கு டயபெட்டிஸ் எதுவும் இல்லை, ஸோ தேர் வெரி ஹெல்த்தி விமென். இதுவே ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது டெஃபினெட்லி இட் இஸ் நாட் குட் ஃபார் அ ப்ரெக்னென்ட் விமன். ஒன்ஸ் இன் அ வைல் சுகர் கிரேவிங்ஸ்க்காக இந்த மாதிரி ஏதாவது சுகர்ஸ் எடுக்கிறது, தட் இஸ் not too much of sweets at the same point of time. Okay. Or small pieces
ஒன்ஸ் இன் அ வைல் தாராளமாக எடுக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு காமனான டாபிக், இப்போ நிறைய பேர் அதுவும் முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா பார்த்து இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருந்தாலே வந்துட்டு ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்துடும் அப்படின்றது. அது காமனாக மென்ஸ்ட்ரேஷன் இருந்தாலே மூட் ஸ்விங் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு மித் ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். மென்சுரேஷன் வரத்துக்கு முன்னாடி நடக்கிறது தான் இது ஆக்சுவலி இந்த மூட் ஸ்விங் சொல்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 வீக், சில பேர் ரொம்ப சிவியர் கண்டிஷனில் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் த ஆன்செட் ஆஃப் பீரியட்ஸே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இதை வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் வந்து மைல்டு டைப் வந்து எல்லாருமே 65 to 70% ஆஃப் த விமன் எல்லாருமே ஒரு மைல்டு இரிட்டபிலிட்டி இருக்கும், கொஞ்சம் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். ஸோ இது ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் அந்த மூட் ஸ்விங்ஸு, மைல்டு ஃபார்ம் ஆஃப் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் வந்து இது ரொம்ப ஈஸி மேனேஜ் பண்ணுறது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து என்னென்னா daily exercises, doing a regular exercises, and optimizing the weight gain, taking a healthy diet, doing some yoga, in the meditation. So இந்த மாதிரி simple forms of therapy எடுத்தாலே இந்த mild form of premenstrual syndrome, இந்த mood swings சொல்கிறோம். இதை வந்து நம்ம இதுக்கு வந்து மெயின் ரீசன் இந்த மூட் ஸ்விங்ஸ் வரது எல்லாமே இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் தான். ஜென்ரலாக இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து வில் பி ரெகுலேட்டட் பை ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வரது ரொம்ப important cause of mood swing. And apart from that, brainல we do have a chemical substance called serotonin. இந்த serotonin levelsமே கொஞ்சம் குறையிற மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் காசஸ் ஃபார் இந்த மூட் ஸ்விங். சிவியர் ஃபார்ம் ஆஃப் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். ஸோ அவங்க எப்படின்னா இந்த 1 to 2 months பிஃபோர் த மென்ஸ்ட்ரல் சைக்கிளே அவங்களுக்கு ஒரு they will be very irritable, ரொம்ப சில பேர் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து they will even go, it will actually go to the extent of disturbing the routine activities. ஆஃபீஸில் அவங்களோட பிஹேவியர், அட் ஹோமில் their behavior will be entirely different. Kids can even identify like so அந்த மாதிரி டைப், அந்த மாதிரி people, when it is going to a severe form of premenstrual syndrome, they really do need, they have to consult definitely a gynecologist. Rombo. So it is very very important when you consult a gynecologist will be like helping you with some type of drugs that we call a combined pills mari tarvo, hormonal pills, and sometimes we do even give certain tablets like an SSRI, which is supposed to be an antidepressant. A low dose SSRI will be given for the women. That drug will help the women cope up with this mood swing and just go ahead with their routine activities in a peaceful way. So when you have a higher grade of this mood swings, premenstrual syndrome, please do consult a gynecologist. And mainly periods அப்போ நிறைய பேருக்கு பெயின் இருக்குல்ல டாக்டர், யூஸ்வலாகவே சொல்லுவாங்க, டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறது வெந்தயம் சாப்பிடுங்க, குளிர்ச்சியான நீர்லாம் நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு சரியாயிடும்னு சொல்கிறாங்க. பட் அதை தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே பெயின் இருக்கும்போது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க டாக்டர். அது எந்த அளவுக்கு சேஃப், யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எடுக்கக்கூடாது? பீரியட்ஸ் வரப்போ பெயின் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் டிஸ்மெனோரியா சொல்லுவோம். டிஸ்மெனோரியா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக வர டிஸ்மெனோரியா. இது வந்து நார்மலாகவே அந்த டைமில் வந்து சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், ப்ரோஸ்டோக்ளாண்டின், அது ரிலீஸ் ஆகிற வர டிஸ்மெனோரியா. இது எப்படின்னா இந்த ஆன்செட் ஆஃப் பீரியட்ஸ் வரும், ஒரு 12 to 24 ஹவர்ஸில் அது போயிடும். இது வந்து ரொம்ப காமன். இப்போ சப்போஸ் இந்த டிஸ்மெனோரியா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இப்போ ஸ்கூல் கோயிங் கேர்ளாக இருக்காங்க, காலேஜ் கோயிங், சம் ஆஃபீஸ், they are not able to cope up with the day-to-day activities-னா you can take an simple anti-spasmodic drug மாதிரி தருவோம் நாங்கள். ஸோ அது தாராளமாக எடுக்கலாம். இந்த ட்ரக் எடுக்கிறதால absolutely there is no side effect. People do have a myth, இந்த drugs எடுத்தா பின்னாடி ஃபியூச்சரில் வந்து சைல்ட் பர்த் எஃபெக்ட் ஆகும். அப்படி கிடையாது. இந்த சில டைப் ஆஃப் டிஸ்மெனோரியா ரொம்பவே எப்படின்னா இப்போ ஒரு மேரீட் விமென்க்கு, ஒரு 25 to 45 இயர்ஸ் விமென்க்கு இந்த டிஸ்மெனோரியா ரொம்ப சிவியராக வரும். ஸோ இந்த டைப் ஆஃப் டிஸ்மெனோரியா அவங்களுக்கு வேறு ஏதாவது யூட்ரைன் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த டைப் ஆஃப் டிஸ்மெனோரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப் டிஸ்மெனோரியா இருக்கிறவங்களுக்கு, சிவியர் பெயின் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அவங்க ஒரு ஸ்கேன் மாதிரி பண்ணிவிட்டு யூட்ரஸ் நார்மலாக இருக்கா, யூட்ரஸில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் லைக் அடினோமயோசிஸ் சொல்லுவோம், இல்லை ஃபைப்ராய்ட் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதாக இருக்கான்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரீட் பண்ணாது டிஸ்மெனோரியாலேருந்து ரிலீவ் ஆக முடியும். எல்லா ஸ்கேனில் எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா திஸ் டேக்கிங் ஆஃப் திஸ் ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ட்ரக் ப்ரிஸ்கிரைப்ட் பை அ கைனகாலஜிஸ்ட்
இஸ் அப்சல்யூட்லி சேஃப். தாராளமாக எடுக்கலாம். இட் டசன்ட் இம்பேக்ட் த ஃபியூச்சர் ஃபர்டிலிட்டி ஆர் சைல்ட் பர்த். ஓகே, கமிங் பேக் டு மூட் ஸ்விங்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கிற ஒரு பொண்ணுக்கான ஒரு மூட் ஸ்விங்ஸ் பற்றி பேசணும். பட் இதே மெனோபாஸில் வந்து நடக்கிற அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து அதுக்கான டிஃபரன்சஸ் எப்படி மேம் இருக்கும்? இது மெனோபாஸில் ஜென்ரலாக மெனோபாஸ் வர்றது நம்ம மெயின் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் லெவல் கம்ப்ளீட்டாக டிப்ரைவ் ஆகிறதால தான் வர்றதா மெனோபாஸ். ஈஸ்ட்ரஜன் டிப்ரைவேஷனில் வர்றது தான் மெயினாகவே அந்த மூட் ஸ்விங்ஸ் இன் மெனோபாஸ் விமன். ஸோ இது வந்து போஸ்ட் மெனோபாசல் விமென்க்கு ஆக்சுவலி நிறைய சிம்டம்ஸ் வரலாம். ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் லைக் இந்த ஒரு ஹாட் ஃப்ளஷஸ் மாதிரி இருக்கும், மினிமல் பால்பிட்டேஷன் இருக்கும், அண்ட் மென்டல் ப்ராப்ளம்ஸ் லைக் மூட் ஸ்விங்ஸ். இதுக்குமே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அதே தான். மெயினாக வந்து வெயிட் கெயின் வந்து வரவே கூடாது. ரொட்டீனாக டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சம் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் ரெகுலர் வாக்கிங் ஃபார் 40 minutes, ஸ்விம்மிங், அப்புறம் டயட் ரிச் இன் விட்டமின் டி அண்ட் கால்சியம். இப்போ டேக்கிங் அப் ஆஃப் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இந்த பன்னீர், ஸோ அந்த மாதிரி டயட் ப்ராப்பராக எடுக்கிறது. ஸோ இதில் அண்ட் டூயிங் அகெயின் யோகா அண்ட் மெடிடேஷன். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக பண்ணுற தெரப்பிலே வந்து இந்த மைல்டு ஃபார்ம் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் வந்து டெஃபினெட்லி இட் வில் செட்டில் டவுன். அதுவே ரொம்ப சிவியராக இருக்கிறப்ப தான் தென் ஒன்லி வி வில் கன்சிடர் கோயிங் இன் ஃபார் அண்ட் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மாதிரி கொடுப்போம். ஜென்ரலி அஸ் அ ஃபர்ஸ்ட் லைன் வி டோன்ட் கோ ஃபார். மெயினாக இது வந்து இந்த ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ மெனோபாஸ் விமன் எக்ஸ்பீரியன்சிங் மூட் ஸ்விங். தே ஷுட் பி த ஃபேமிலி மெம்பர், the children, husband, everyone to have to understand the mother is undergoing an menopause and understanding and cooperation. So அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த விமென். அப்போ தான் அவங்களால அந்த கிரேஸ்ஃபுல்லாக அந்த மெனோபாஸை வந்து கொஞ்சம் க்ராஸ் பண்ணி அவங்களால போக முடியும். சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் இதை பண்ணாலே வந்து இந்த போஸ்ட் மெனோபாசல் சிம்டம்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளி வந்து they can bring down. இப்போ இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து டெஃபினட்டாக ஃபால் டவுன் ஆகுதுல்ல டாக்டர்? ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவாக பில்ஸ் ஏதாவது எடுத்துக்கணுமா? அதுதான் உங்களுக்கு நான் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொன்னேன் நான். அது வந்து இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிவியரிட்டி ஆஃப் த சிம்டம்ஸ். ஜென்ரலாக போஸ்ட் மெனோபாசல் சிம்டம்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து ஷார்ட் கோர்ஸ் ஹார்மோன் தெரப்பின்னு கொடுப்போம். இது வந்து 6 weeks to 12 weeks தான் கொடுப்போம். இந்த ஷார்ட் கோர்ஸ் ஹார்மோன் தெரப்பி சம் விமன் வில் பி செக்ஷுவலி ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தட் ஈஸ்ட்ரஜன் டெப்ளீஷன் இருக்கிறதால ஸோ அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கஷ்டமாக ட்ரைனஸ் இருக்கிறதால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு டிசைர் டு ஹாவ் செக்ஸே வந்து குறைவாக இருக்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தெர் வில் பி இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஷார்ட் கோர்ஸ் ஆஃப் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. மெயினாக ஓரல் டேப்லெட்ஸாக இல்லாமல் வி டூ ஹாவ் சம் பேச்சஸ், சம் ஜெல்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம். அது வந்து வில் பி ப்ரிஸ்கிரைப்ட் ஒன்லி பை அ கைனகாலஜிஸ்ட் ஆஃப்டர் தரவுலி டூயிங் அ சர்வைலன்ஸ். இந்த பாடி வந்து இந்த ஹார்மோன்ஸ் அக்செப்ட் பண்ணுமா, இந்த ஹார்மோன்ஸால ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்து எந்த பேஷண்ட் வருமானது கம்ப்ளீட்டாக தே ஹேஸ் பேட்டரி ஆஃப் டெஸ்ட் தட் வி வில் பி டூயிங் ஆன் த விமென் டு அசஸ் as a women fit to take on a hormone replacement therapy. Yes, it can be given based on the டைப் ஆஃப் த சிம்டம். அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும், அந்த சிவியரிட்டி ஆஃப் த சிம்டம்ஸை வச்சு கைனகாலஜிஸ்ட் அண்ட் அன் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அண்ட் இது ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் அதில் பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். நார்மலாக வந்து எக்ஸ்ரே லைக் போன் எல்லாமே கார்டியக் ஸ்க்ரீனிங் எல்லாமே பண்ணிவிட்டு தென் இட் வில் பி கிவன். டாக்டர், அதே மாதிரி யூட்ரஸில் வந்து ஒவேரியன் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிக்குது. அதிலிருந்து எப்படி வந்து பெண்கள் தன்னை பாதுகாத்துக்கணும்? ஒவேரியன் கேன்சர் வந்து 2 டைப் இருக்குது ஆக்சுவலி. ஒவேரியன் கேன்சர்ஸ் வந்து ஃபெமிலியலாக வர டைப் ஆஃப் ஒவேரியன் கேன்சர்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு ஃபார்ம் வந்து அதுக்கு ரீசன்ஸ் கிடையாது, ஸ்பொராடிக்காக வரும். அது ஒரு எல்டர்லி விமென் 60, 65, 70 years ஆஃப் விமென்க்கு வரும். இந்த ஃபெமிலியல் ஒவேரியன் கேன்சரை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபெமிலியல் ஒவேரியன் கேன்சர்ன்றது ஃபேமிலிஸில் ரன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சில ஜீன்ஸ் வந்து மியூட்டேட் ஆகுறதால அந்த ஃபெமிலியல் ஒவேரியன் கேன்சர்ஸ் வரும். பிரக்கா ஜீன், நிறைய ஜீன்ஸ் இருக்குது அது. ஸோ இப்போ அவங்க மதர் வந்து எங்கர் ஏஜ்லேயே வந்து ஒவேரியன் கேன்சராக டயக்னோஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறப்பவே அவங்க என்ன பண்ணுவாங்க, டாக்டர் ஆன்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, தேல் கிவ் அ ஜெனட்டிக் கவுன்சிலிங் டு த அவங்க குழந்தைங்களுக்கு ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்குறப்பவே அந்த மியூட்டேட்டட் ஜீன் வந்து இந்த டாட்டர்ஸ்க்கு இருக்கான்றதை பார்ப்பாங்க, ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த மியூட்டேட்டட் ஜீன் வந்து அந்த டாட்டருக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபேமிலி லைஃப் கம்ப்ளீட் ஆன உடனே 30-35 இயர்ஸில் ஃபேமிலி லைஃப் கம்ப்ளீட் ஆன உடனே அவங்களுக்கு லேப்ரோஸ்கோபி மூலியமாக அந்த டியூப்ஸும் ஓவரீஸும் ரிமூவ் பண்ணணும். இது வந்து ஃபெமிலியல் ஒவேரியன் கேன்சர்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். பட் ஸ்பொராடிக்காக வருது இல்லை, இப்போ எல்டர்லி ஏஜ் விமன் அது வந்து நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியாது.
அதுக்கு வந்து ஆக்சுவலி ஒவேரியன் கேன்சருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு ஒன்று கிடையாது. இப்போ நம்ம சர்விக்ஸ்க்குனா நெக் ஆஃப் த womb தான் மெடிக்கல் டேர்ம்ஸில் சர்விக்ஸ் சொல்லுவோம். சர்விக்ஸ்க்கு கேன்சர் நமக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. நாங்கள் பாப்ஸ்மியர் மாதிரி பண்ணுவோம். பாப்ஸ்மியர் எப்படின்னா 50 இயர்ஸ் வரைக்கும் இந்த செக்ஷுவலி ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் 50 இயர்ஸ் வரைக்குமே எவ்ரி 3 இயர்ஸ் பண்ணுவோம். 50 to 65 எவ்ரி 5 இயர்ஸ் பண்ணுவோம். சர்விக்கல் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியும் இந்த பாப்ஸ்மியர். பட் ஒவேரியன் கேன்சர் ஃபெமிலியல் டைப் ஆஃப் ஃபேமிலிஸில் ரன் ஆகிற ஜெனட்டிக் டைப் ஆஃப் ஒவேரியன் கேன்சர்ஸ், அதுதான் ஃபெமிலியல் ஒவேரியன் கேன்சர்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸ்பராடிக்கு ப்ரிவென்ட் பண்ணுறது கஷ்டம். அகெயின் மெயினாக என்ன விஷயம் அப்படின்னா, அகெயின் கோயிங் ஆன் ஒவேரியன் கேன்சர்ஸ் வந்து சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப காமன். அதே வெயிட் தான், ரொம்ப வெயிட்டு ஒபீஸ் விமென்க்கு சில பேருக்கு கொஞ்சம் காமனாக இருக்கலாம். ஸோ இந்த ஒபிசிட்டியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நம் ஆஸ்பெக்டில் இருந்து. அதே மாதிரி இந்த ஒவேரியன் கேன்சர்ஸ் ஆர் காமன் இன் விமென் லைக் ஹேவிங் ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு, நல்லி பாரசிமென், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேன்சர்ஸ் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. இப்போ ஒருவேளை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறது வந்து தெரிய வருதுன்னா டாக்டர், அவங்களால ப்ரெக்னன்சி அண்டர்கோ பண்ண முடியாதா? இல்லை, இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒவேரியன் கேன்சர் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுதான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம அந்த ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க டெஃபினட்டிவ் சர்ஜரி பண்ணணும். டெஃபினட்டிவ் சர்ஜரி பண்ணி ஓவரி எடுத்துடணும், டெஃபினட்டாக எடுக்கணும். சில பேருக்கு டாக்டர் மெனோபாஸ்க்கு அப்புறமா கூட ப்ளீடிங் வந்து வரும். ஸோ அதை வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும், அது எதனால் அப்படி நடக்குது? மெனோபாஸ்ன்றது 1 இயர் கம்ப்ளீட்டாக பீரியட்ஸ் வரலன்னா நம்ம மெனோபாஸ் சொல்கிறோம். மெனோபாஸ்க்கு அப்புறம் ப்ளீடிங் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய பேர் நாங்கள் பார்க்குறது கிளினிக்கில் பார்க்குறது என்னென்னா, இது அப்பப்போ வரும், 1 இயர்க்கு முன்னாடி வந்தது மேடம், நாங்கள் அப்போ டாக்டரை வந்து பார்க்கல, அப்புறம் 2-3 இயர்ஸ் கழித்து அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோட் வரப்போ பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி செகண்ட், தேர்ட் எபிசோட் வரப்போ பார்க்குறப்போ we happen to see women having very early stages of cancer in the uterus. ஸோ ஃபஸ்ட்டு எபிசோட் மெனோபாஸ் 12 months உங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் வந்ததுனாவே அது போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். கண்டிப்பாக கைனகாலஜிஸ்ட் கண்டிப்பாக பார்த்தாகணும். இதுக்கு காமன் காஸே வந்து அந்த தின்னிங் ஆஃப் த எண்டோமெட்ரியம் சொல்லுவோம். இப்போ பீரியட்ஸ் வரலன்னா கம்ப்ளீட்டாக மெனோபாஸ் வந்தவங்களுக்கு யூட்ரஸோட இன்னர் லைனிங் வந்து எண்டோமெட்ரியம். இது தின்னிங் ஆஃப் எண்டோமெட்ரியம், மெடிக்கல் டேர்ம்ஸில் அட்ரோபிக் எண்டோமெட்ரியம். இதுதான் காமன் காஸ் ஆஃப் ப்ளீடிங். ஸோ அது எதனால் ப்ளீடிங் வருதுன்றதை பார்க்கணும். ஸோ கைனகாலஜிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரவு ஹிஸ்ட்ரி மாதிரி கேட்பாங்க. சில பேர் நீங்கள் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஏதாவது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் இருப்பாங்க, மெனோபாஸ் சிம்டம்ஸை டேக்கிள் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் இருக்கவங்களுக்கு ப்ளீடிங் வருதுன்னா அப்போ அந்த அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது கைனகாலஜிஸ்ட் வில் கைட் யூ. இல்லை இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் இல்லாதவங்களுக்கு ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு நாங்கள் ஜென்ரலி வந்து ஒரு ஸ்பெக்குலம் மாதிரி போடுவோம். ஸ்பெக்குலம் மாதிரி போட்டு அந்த நெக் ஆஃப் த womb, சர்விக்ஸ், வெஜைனா, அங்கே ஏதாவது ஒரு அல்சர் இருக்குதா, இல்லை அங்கே ஏதாவது ஒரு க்ரோத் மாதிரி இருக்குதா. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சர்விக்ஸில் ஏதாவது க்ரோத் மாதிரி இருக்கும், விச் கேன் ஈவன் பி ஏ கேன்சரஸ் க்ரோத்தாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதாக இருந்தால் அந்த இடத்துல இந்த பயாப்சி எடுக்கிறது. அப்படி இல்லை சர்விக்ஸ் எல்லாம் கிளியராக இருக்க மாதிரி இருக்குன்னா ஒரு பாப்ஸ்மியர் டெஸ்ட் மாதிரி பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we will do a scan, an ultrasound which we call transvaginal ultrasound மாதிரி பண்ணி யூட்ரஸ் எப்படி இருக்குன்றதை அசஸ் பண்ணுவோம். யூட்ரஸ் சைஸ் எப்படி இருக்குது, அந்த இன்னர் லேயர் ஆஃப் யூட்ரஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிருக்குதா என்னன்றதை பார்ப்போம். சில பேருக்கு என்னன்னா அந்த போஸ்ட் மெனோபாஸ் ப்ளீடிங் ப்ரெசென்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த யூட்ரஸ் ஷ்ரிங்க் ஆகிருக்காது. அந்த இன்னர் லேயர் ஆஃப் எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்காகவே இருக்கும், திக் எண்டோமெட்ரியம் சொல்லுவோம். அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எண்டோமெட்ரியல் சாம்பிளிங் சொல்லுவோம், விச் இஸ் அன் ஆஃபீஸ் ப்ரொசீஜர். அது ஜஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் சாம்பிளிங், எண்டோமெட்ரியல் சாம்பிளிங் மாதிரி பண்ணிவிட்டு அந்த டிஷ்யூ வந்து பயாப்சிக் லேபுக்கு அனுப்புனா தட் வில் டெல் அஸ் வாட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் எண்டோமெட்ரியம். அந்த டைப்பில் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் எண்டோமெட்ரியம் இருக்குன்னு அப்போவே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணிட்டோம்னா we can prevent future problems like in cancer happening in the uterus. So bleeding first episode le kandipa you have to consult a gynecologist. Okay. It's very very important. இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக கிளாரிட்டியாக பதில் கொடுத்துருக்கீங்க டாக்டர். அண்ட் பார்க்குறவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ டாக்டர்.